Hello everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சீட்டட் டிசம்பர் 2021க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங் வித் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சீட்டட் 2021ஓட ஜனவரி 2021ஓட பேப்பர் 1ஓட ஆன்சர் கீ ஏற்கனவே நான் அஃபிஷியல் ஆன்சர் கீ நான் போட்டிருக்கேன். ஸோ பேப்பர் 2ஓட அஃபிஷியல் ஆன்சர் கீயை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜனவரி 2021. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சீட்டட் ஜனவரி 2021ஓட பார்ட் 1 ஸ்டைல் டெவலப்மெண்ட் பெடகாலஜி பார்க்க ஆரம்பிக்கலாம். First question, during the period of childhood development எப்படி இருக்கும் childhoodல அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் கேன் நாட் பி மெஷர்டு. சைல்டுஹுட்டில் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்காது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அண்ட் கன்சிஸ்டன்ட்லி குவாலிட்டேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுவும் வராது. அண்ட் இஸ் டிஸார்டர்லி அண்ட் டிஸ்ஜாயிண்டட், அதுவும் அந்த ஆப்ஷனும் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஸ் மல்டி லேயர்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் இஸ் மல்டி லேயர்ட் and complex the answer. Next பாத்தீங்கன்னா second question, zone of proximal development is, இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். The area between a child's current level of independent performance and the level of performance that the child could achieve with the help of adults and more skilled peers. இந்த ஆப்ஷனா second option பார்த்தீங்கன்னா a range of tasks that the child should be able to do as per her age but cannot. அது zone of proximal development-ஆ இல்லைனா தேர்ட் பாருங்க, the process where two individuals who begin with different understandings arrive at a shared understanding. இதுவா இல்லை the process in which children learn to perform tasks as set by the elder members in a society. ஸோ எல்டர் மெம்பர்ஸ் சொசைட்டியில் சொல்கிறது அது அப்படியே பண்ணுறது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அண்ட் டூ இண்டிவிஜுவல்ஸ் பற்றி இதில் பேசலை. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஏஜுக்குள்ளது அவங்க பண்ணலை அப்படிங்கிறது அதுவும் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ த ஆன்சர் இஸ் த ஏரியா பிட்வீன் a child's current level of independent performance and the level of performance that the child could achieve with the help of adults and more skilled peers. So இதான் zone of proximal development. Okay, so the option 1. Third question, according to Jean Piaget, children in formal operational stage or அது எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கோ டிடெக்டிவ் ரீசனிங் அண்ட் ப்ரொபோசிஷனல் தாட்டா ஆர் பவுண்ட் பை சென்ட்ரேஷன் அண்ட் இர்ரிவர்சிபிலிட்டி ஆஃப் தாட்டா கெனாட் கன்சர்வ் கிளாசிஃபை அண்ட் செரியேட். அதுவா இல்லைனா பிகின் டு என்கேஜ் இன் மேக் பிலீவ் அண்ட் சிம்பாலிக் பிளே. இதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ ஜீன் பியாஜே 4 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜுங்கிறது ஏஜ் 11 ஆன்வர்ட்ஸ். இந்த ஏஜுக்கு மேலே தான் சில்ட்ரன் அவங்களோட அப்ட்ராக்ட் ரீசனிங் டெவலப் பண்ணிக்குவாங்க. அவங்க ரியலிஸ்டிக், ஐடியலிஸ்டிக் அண்ட் லாஜிக்கல் வேல திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மோர் லைக் அ சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க ஹைப்போதெட்டிக்கல் டிடெக்டிவ் திங்கிங்கில் இருப்பாங்க. அண்ட் அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, லாஜிக் அப்ளை பண்ணுறது, சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுறது தான் இதோட இந்த ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜோட
மேஜர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஐ மீன் டு சே ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 தான் தேர்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஜீன் பியாஜேலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ அதை வந்து அதில் கண்டிப்பாக எப்படியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடுங்க எப்போவுமே. ஸோ எந்த ஸ்டேஜுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் திங்கிங், எந்த மேஜர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து கரெக்டாக வந்து மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ கொஸ்டின் நம்பர் 4. At which stage of Lawrence Kohlberg's theory of moral development do individuals believe that actively maintaining the current social system ensures positive human relationships and societal order? இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன், social order maintaining orientation, the instrumental purpose orientation, the universal ethical principle orientation. இதில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது கொஸ்டினை நீங்கள் ஒரு தடவை படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து ஸோ எப்படி வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஆக்டிவ்லி மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கரண்ட் சோஷியல் சிஸ்டமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு என்ஷோர் டு பாசிட்டிவ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்ட் சொசைட்டல் ஆர்டர் இருக்கிறதுக்கு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாரல் டெவலப்மெண்ட் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆர்டர் மெயின்டைனிங் ஓரியன்டேஷன். இந்த சோஷியல் ஆர்டர் மெயின்டைனிங் ஓரியன்டேஷனில் தான் வந்து எப்படி வந்து சைல்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியோட வைட் ரேஞ்ச் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி அவங்கள எப்படி இதை ரூல்ஸை வந்து ஒபே பண்ணணும், இந்த லாஸை வந்து அபைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து இந்த அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக எப்படி வந்து அந்த சொசைட்டியில் ஆர்டரை நம்ம எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறது, இந்த கரண்ட் சோஷியல் சிஸ்டமில் எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு மாரல் டெவலப்மெண்ட்டோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து சோஷியல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுற ஓரியன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சோஷியல் ஆர்டர் மெயின்டைனிங் ஓரியன்டேஷனில் தான் நம்ம இதை கற்றுக்குறோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து நம்பர் 2. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் pair of type of intelligence and hence state performance possibilities as per Howard Gardner's theory of multiple intelligence? இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இந்த பக்கம் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் end state performance possibilities போட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஸோ இது வந்து கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹோவர்ட் கார்னர்ஸ் தியரி படிச்சிருந்தீங்கன்னா தான் வந்து சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பேஷியல், அதுக்கு வந்து இந்த பக்கம் தெரபிஸ்ட், இன்ட்ராபர்சனல் சேல்ஸ் பர்சன், லிங்குவிஸ்டிக் ஸ்கல்ப்டர், பாடிலி கெனஸ்தெட்டிக் அத்லெட். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. ஸோ லிங்குவிஸ்டிக் வந்து கண்டிப்பாக ஸ்கல்ப்டராக இருக்க முடியாது, அண்ட் இன்ட்ராபர்சனல் வந்து சேல்ஸ் பர்சனாக இருக்க முடியாது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாசிபிலிட்டி, அண்ட் ஸ்பேஷியல்னு வரும்போது அதுவும் வந்து தெரபிஸ்ட் இருக்க முடியாது. பாடிலி கெனஸ்திஸ்டிக் தான் அவங்க வந்து பாடிலி கெனஸ்திக் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அத்லெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இதுதான் வந்து கரெக்டான மேட்சிங்கு. மற்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு. ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் நம்பர் 6, அக்கார்டிங் டு லிவ் விகோட்ஸ்கி எந்த தியரி வந்து எந்த பாசிபிள் தியரி வந்து லிவ் விகோட்ஸ்கியோடதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் படிப்போம். லாங்குவேஜ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், சில்ட்ரன் லேர்ன் லாங்குவேஜ் த்ரூ அ லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். தேர்ட் ஒன், children's cognitive development occurs in stages. Fourth one, maturation of schemas leads to cognitive development in children. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பியாஜேயோட தியரி தான் லாஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் இன் ஸ்டேஜஸ் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் ஸ்கீமா லீட்ஸ் டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன். இது ரெண்டுமே வந்து பியாஜேயோடது. லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸுங்கிறது வந்து நாம் சாம்ஸ்கியோட தியரியில் வருது. இப்போ லெஃப்ட் ஓவர் வந்து என்னது, ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து லாங்குவேஜ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிறது தான்.
ஓகே, இப்போ question number 7. In a progressive classroom, assessment of learners during the process of teaching learning வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் நாட் அட் ஆல் ஹெல்ப்ஃபுல் இன் சில்ட்ரன்ஸ் லேர்னிங். அது கரெக்டான ஆன்சராக. கிரியேட்ஸ் அ hindrance in the process of children's learning. Is helpful in identifying high, low and non-achievers for the purpose of giving feedback to the parents. Is very important since it gives insight into children's understanding and helps the teacher to reflects on a pedagogy. So assessment of learners during the process of teaching learning. ஸோ ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் எண்டில் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறதுனால என்ன வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூமில் என்ன வந்து யூஸ்ன்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஹெல்ப்ஃபுல் ஃபார் சில்ட்ரன்ஸ் லேர்னிங், கண்டிப்பாக வராது. அது ஒரு சில்ட்ரன்ஸோட லேர்னிங்கில் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும், அதுவும் கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனும் வராது. அண்ட் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபைங் ஹை, லோ அண்ட் நான் அச்சீவர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிவிங் ஃபீட்பேக் டு த பேரண்ட்ஸு, அதுவும் கிடையாது, அதுவும் கண்டிப்பாக வராது. ஏன்னா அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சின்ஸ் இட் கிவ்ஸ் இன்சைட் இன்டு சில்ட்ரன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த பெடகாஜி. டீச்சரோட மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் வந்து கரெக்டு தானா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கா, அந்த டீச்சர் வந்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு புது டெக்னிக் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து புரியறதுக்கு யூஸ் பண்ணோமா அப்படிங்கிறத வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க அந்த ப்ரோக்ரெசிவ் கிளாஸ் ரூமில். ஸோ ஆப்ஷன் 4 தான் 7th கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் பாருங்கள். An effective classroom strategy to reduce gender stereotyping and broadening developmental possibilities for all sexes is. எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜி படி வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை வந்து குறைச்சி broadening of developmental possibilities for all sexes அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது கேட்குறாங்க. To ignore and dismiss biological differences among the sexes, to reinforce gender roles as portrayed in the society, forming same-sex ability groupings, forming mixed sex activity groups and promote discussion. ஸோ பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இன் அமாங் செக்ஸஸ் வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்க அதுக்கு பாசிபிள் என்ன ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து டு ரீஇன்ஃபோர்ஸ் ஜெண்டர் ரோல்ஸ் ஆஸ் போர்ட்ரேயிங் இந்த சொசைட்டி, சொசைட்டியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுவும் இட்ஸ் ராங் ஆப்ஷன். அண்ட் ஃபார்மிங் த சேம் செக்ஸ் எபிலிட்டி குரூப்பிங்ஸ், அது இப்படி பண்ணால் வந்து நம்ம வந்து ஸ்டீரியோடைப்பிங்கை வந்து அக்ரி பண்ணுறோங்கிறது அர்த்தம். ஸோ அதுவும் வராது. ஸோ ரிமைனிங் வந்து ஃபார்மிங் மிக்ஸ்டு செக்ஸ் ஆக்டிவிட்டி குரூப்ஸ் அண்ட் ப்ரொமோட் டிஸ்கஷன், இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் 8th கொஸ்டினுக்கு. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து எது வந்து பாசிபிள் ஆன்சர் இருக்காது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா எது பாசிபிள் ஆன்சர் இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4. Moving to the next question. 9th question. Multilingualism in a classroom needs to be understood as dash by the teachers. ஸோ மல்டிலிங்குவிசம்னுங்கிறத வந்து நிறைய மல்டி லாங்குவேஜ் பீப்புள் கிளாஸில் இருக்கிறது வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு அசர்ட் அண்ட் ரிசோர்ஸஸாக பார்ப்பாங்களா, ஒரு ஹிண்ட்ரன்ஸாக பார்ப்பாங்களா, ஒரு ப்ராப்ளமாக பார்ப்பாங்க, ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவாக பார்ப்பாங்களா. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அ சிஸ்டமிக் இஷ்யூ. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் என்னதுன்னா அசர்ட் அண்ட் ரிசோர்ஸ் தான். ஸோ ஒரு லாங்குவேஜில் இருக்கிற யூசர்ஸ்லாம் இன்னொரு லாங்குவேஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸாக தான் இருக்கும். ஸோ லிங்குவிசம் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் வந்து கண்டிப்பாக ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு அசர்ட் அண்ட் ரிசோர்ஸஸாக தான் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 1 தான் வந்து 9th கொஸ்டினுக்கு ஆன்சர். 10th கொஸ்டின். A child-centered classroom is one in which child-centered classroom எப்படி இருக்கணும்? ஆப்ஷன் வந்து the teacher uses the textbook as the only source of knowledge. Teacher segregates the children based on their abilities. Teacher uses rewards and punishment to direct children's behavior. Teacher is flexible and caters to needs of individual children. ஸோ டீச்சர் வந்து டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே பார்த்து அதை தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நாலேஜாக பண்ணுறது கண்டிப்பாக வந்து இட்ஸ் நாட் அ சைல்ட் சென்டர்ட் கிளாஸ் ரூம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரூல்ட் அவுட். அண்ட் டீச்சர் வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க சில்ட்ரன்னா, செக்ரிகேட் பண்ணுறதே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வராது.
அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஒரு சில்ட்ரனை வந்து ஒரு சைல்டை வந்து நம்ம வந்து ரிவார்ட்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து செய்ய வைக்கிறது வந்து இட்ஸ் அ டெம்பரவரி திங் தான், நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். அவங்கள வந்து சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அவங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க செய்ய வைக்கிறது, அவங்களே தானாக பண்ண வைக்கிறது. ஸோ வந்து அது வந்து சில்ட்ரன் அப்போ தான் வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கணும். ஸோ ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக ரூல்ட் அவுட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4, த டீச்சர் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கேட்டர்ஸ் டு நீட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சில்ட்ரன். இதுதான் ஒரு சைல்ட் சென்டர்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். டென்த் கொஸ்டினுக்கு அடுத்து பார்த்தா 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு விச் தியரிஸ்ட் கல்ச்சுரல் டூல்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ எந்த தியரிஸ்ட் படி வந்து காக்னிட்டிவ் டூல் வந்து கல்ச்சுரல் டூல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து லிவ் விகாட்ஸ்கி. கல்ச்சுரல் டூல் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்கிறது வந்து இதில் வந்து லிவ் விகாட்ஸ்கி. So moving to the next question, which of the following is not a suitable learning material for students who are partially sighted? எது வந்து ஒரு இந்த மாதிரி நாட்ன்னு இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த சரியாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து தப்பான ஆன்சர்ஸ் போடுவீங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து நாட் சூட்டபிள்னு கேட்குறாங்க, பார்ஷியலி சைட்டடுக்கு அவங்களுக்கு ஒத்து வராத ஒரு நாட் சூட்டபிள் ஆகாத ஒரு லேர்னிங் மெட்டீரியல் என்னதுன்னு கேட்குறாங்க. லார்ஜ் பிரிண்டட் புக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்ஷியலி சைட்டடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எழுதக்கூடாது, அது அந்த ஆப்ஷன் கிடையாது. 3 dimension மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ், 3 dimensional மேப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் டாக்கிங் புக்ஸ், ஃபெல்ட் புல்லட்டின் போர்ட்ஸ் அதெல்லாமும் கண்டிப்பாக வந்து பார்ஷியலி சைட்டடுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் ஸ்மால் பிரிண்ட் ஒர்க் ஷீட்ஸ் பார்ஷியலி சைட்டடு கண்டிப்பாக இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் லார்ஜ் பிரிண்டட் புக்ஸ் பார்ஷியலி சைட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை மட்டும் பார்த்துட்டு லார்ஜ் பிரிண்டட் புக்ஸ்ன்னு போடக்கூடாது. எனக்கு நாட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து போடணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் போடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்ஷியலி ஸ்மால் பிரிண்ட் ஒர்க் ஷீட்ஸ் தான் வந்து இதுக்கான 12th கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். 13th one, the underlying belief behind inclusive education அப்படிங்கிறது என்ன? இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன? segregation of children on the basis of their abilities? No. diagnostic labeling of children based on their handicaps for identification? அதுவும் கிடையாது. provisioning of special education institution for children with different handicaps? அதுவும் கிடையாது. ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் தனித்தனியான ஸ்கூல்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆஸ் பர் நம்ம சொல்லிக் கொடுக்குறது படி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுக்கான அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ த ஃபிலாசபி தட் ஆல் சில்ட்ரன்ஸ் ஹேவ் த ரைட் டு கெட் ஈக்குவல் எஜுகேஷன் இன் அ ரெகுலர் ஸ்கூல் அதுதான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது. ஓகே, இது நீங்கள் வந்து பிஎட்டில் படிச்சிருப்பீங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது. ஸோ 13th கொஸ்டினுக்கான ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4. 14th கொஸ்டின், நீட்ஸ் ஆஃப் கிஃப்டட் அண்ட் கிரியேட்டிவ் சில்ட்ரன் கேன் பி அட்ரஸ்டு பை. இதுக்கான கரெக்டான அவங்களோட நீட்ஸ், கிஃப்டட் சில்ட்ரன், கிரியேட்டிவ் சில்ட்ரன் அவங்களோட நீட்ஸை வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. giving questions that require convergent thinking, providing specific instruction to solve a problem, administrating memory based test, giving challenging task. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு சால்வ் பண்ண சொல்கிறது வந்து ஒரு நார்மல் சைல்டு. ஒரு கிஃப்டட் சைல்டுனால் அது வந்து கண்டிப்பாக அந்த இதெல்லாம் தேவையில்லை, ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனே தேவை கிடையாது. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிங் மெமரி பேஸ்ட் டெஸ்ட், கண்டிப்பாக அது ஒரு கிஃப்டட் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து கிஃப்டட் சில்ட்ரனுக்கு தேவை கிடையாது. அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங்,
கிவிங் கொஸ்டின்ஸ் தட் ரெக்வயர் கன்வர்ஜென்ட் திங்கிங். அதுவும் வந்து ஒரு கிஃப்டட் இது கிடையாது, தேவை கிடையாது. ஒரு கிஃப்டட் சைல்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலஞ்சிங் டாஸ்க் கொடுக்குறது தான் வந்து நீட்ஸ் ஆஃப் அ கிஃப்டட் சைல்டு, கிஃப்டட் அண்ட் க்ரியேட்டிவ் சைல்டு. ஸோ அவங்க சேலஞ்சிங்காக தான் எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். Okay. Option number 50, question number 15. Children with dyslexia can be identified by. டிஸ்லெக்ஸியாங்கிறது எந்த மாதிரி பிஎட்டில் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா எல்லாம் இருக்கிற மாதிரி டிஸ்லெக்ஸியான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரீடிங் அண்ட் ரைட்டிங் டிசபிலிட்டி. ஸோ அவங்க வந்து எழுதும்போது வந்து அவங்களுடைய வேர்ட்ஸ்லாம் மாற்றி மாற்றி எழுதுவாங்க, லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்லெக்ஸியாங்கிறது. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 16. Which of the following is not an effective strategy to address learners from disadvantaged and deprived backgrounds? Talk to the learners to understand their needs and challenges faced by them. Option 2. Asking the learners to enroll for tuition outside of school so that the teacher does not have to pay much attention to them. Third option. Motivate the students to set moderately challenging goals and provide appropriate instructional support. Fourth option. Form collaborative groups to work on activities and encourage students to support each other. இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து ஒரு நாட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி டு அட்ரஸ் லேர்னர்ஸ் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டிப்ரைவ்ட் பேக்ரவுண்ட்ஸ். ரொம்ப வந்து போவர்ட்டியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்கல, நாட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் எது எஃபெக்டிவ்னு சூஸ் பண்ணால் நாட் எஃபெக்டிவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டாக் டு அ லேர்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ரூல்ட் அவுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செட் மாடரேட்லி சேலஞ்சிங் கோல்ஸ். இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும்போது அந்த டிப்ரைவ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மேலே வருவாங்க. ஸோ இது வந்து நாட் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இது வராது, இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஃபார்ம் கொலாபரேட்டிவ் குரூப்ஸும் வந்து ஒரு இந்த மாதிரி டிப்ரைவ்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு மேலே வர்றதுக்கான ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் த லேர்னர்ஸ் டு என்ரோல் ஃபார் டியூஷன் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல். இப்போ ஒரு பாவர்ட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெளியே இருக்கிற இடத்துல வந்து டியூஷன் போக முடியாது. ஸோ இது வந்து இதுதான் ஒரு நான் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின். ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஆஃப் சில்ட்ரன் டேஷ் த லேர்னிங். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஒரு சில்ட்ரனோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் வந்து அவங்கள எதை வந்து லேர்னிங் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டஸ் நாட் ஹாவ் an influence on their learning, play an important role in their learning. Second option. Third option is not related to their learning. Fourth option has an insignificant role in their learning. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது லேர்னிங்கில். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபிசிக்கலாகவோ எமோஷனலாகவோ ஷீ இஸ் வீக், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து லேர்னிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். Question. To promote meaningful learning in the classroom, a teacher should dash. Option 1. Help students to regulate their own emotions and motivation. Option 2. Categorize and label students according to their performance and make ability grouping. Third option. Promote dialogue and discussion among children to build multiple perspectives.
Fourth option, ignore diversity in the classroom and follow standard methods of instruction. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங்கை வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் ப்ரொமோட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன்ஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன் ஓன் எமோஷனை ரெகுலேட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுறது. செகண்ட் பார்த்திங்கன்னா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள லேபிள் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி குரூப்பு, நான் எபிலிட்டி குரூப்புன்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எபிலிட்டி குரூப் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து கேன்சல். இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வராது. அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா, ப்ரமோட் டயலாக் and discussion among children to build multiple perspectives. ஸோ இது வரும். ஏன்னா வந்து ப்ரொமோட் டயலாக் அண்ட் டிஸ்கஷன், ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு நடுவில் வந்து டயலாக் டிஸ்கஷன் இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வரும். இக்னோர் டைவர்சிட்டி இன் த கிளாஸ் ரூம் அண்ட் ஃபாலோ ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ரைட் தான், பட் மீனிங்ஃபுல் லேர்னிங்க்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ 1 and 3 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ 18th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th. லேர்னிங் இஸ் a dash and dash process. ஸோ லேர்னிங் வந்து கண்டிப்பாக ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. இட்ஸ் நாட் அ பேசிவ் ப்ராசஸ். ஏன்னா வந்து டீச்சர் மட்டுமே நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்வால்வ் ஆகணும். ஸோ இட்ஸ் அ ஆக்டிவ் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன டவுட் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ வந்து இட்ஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ். லேர்னிங் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ், இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ அண்ட் இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் மட்டும் பண்ணுறதில்ல, நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க ஒரு லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 19th ஒன்னுக்கு ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் 20th question. A teacher should dash the social, cultural, religious and linguistic diversity in her classroom to facilitate meaningful learning. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்ச்சுரல், ஒரு ஸ்டூடெண்டோட சோஷியல், கல்ச்சுரல், ரிலீஜியஸை வந்து கண்டிப்பாக டீச்சர் வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு இக்னோர் பண்ணக்கூடாது, நெக்லெக்ட்டும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நடந்துக்கணுமே தவிர எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரலில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, இன்னொரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உணர்வுகளையும் மதித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து டீச் பண்ணுறது தான் வந்து முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்மிஸ், இக்னோர் அண்ட் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட கல்ச்சுரல், ரிலீஜியஸ் பேக்ரவுண்டை கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான் வந்து ரைட்டான ஆன்சர், கரெக்டான ஆன்சர். 21. It is important to create dash learning environment in the classroom rather than dash one. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரேதர் தேன் டேஷ் ஒன்னா எது வேண்டாம், எது இருக்கக்கூடாது, எது இருக்கணும். ஸோ எந்த மாதிரி இதை க்ரியேட் பண்ணணும், எது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபியர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்னா ஒரு கொலாபரேட்டிவாக இருக்கணும், நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கணும், கொலாபரேட்டிவாக இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக அது காம்படேட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 21க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 22nd. Which of the following is an example of effective motivational strategy to encourage student to learn? ஸோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎட்லேயே படிச்சிருப்போம். இதில் வந்து கிவிங் டாஸ்க் தட் ஆர் வெரி ஈஸி, வந்து மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக இருக்காது. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் காம்படிஷன், இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனுக்கு வந்து வராது. கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் ரேதர் தேன் லேர்னிங், இது எல்லாமே பாசிட்டிவ் தான். பட் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஸ்கேஃபோல்டிங் எஸ்பெஷலி when students learn a new skill, அதுதான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிக்கு வரும். ஸோ ஆன்சர் இஸ்
option number 1. For 22nd question, option number 1. இந்த ஸ்கேஃபோல்டிங்கிற வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய வந்து வரும், நிறைய கொஸ்டின்ஸ் இந்த இது பேஸ் பண்ணி வரும். And 23rd questionக்கு which of the following statements about children's thinking is not correct? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்ஸில் எது நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா யோசித்து பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இது கொஸ்டின்ஸ்க்கு வந்து யோசித்து வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நாட் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம கரெக்டானதை எழுதி வச்சுருவோம், நாட் கரெக்டுங்கிறத பார்க்க மாட்டோம். ஸோ 23rd பார்த்தீங்கன்னா, so children construct their own theories about various phenomena around them. Children cannot think of concepts on their own and primary role of the teachers is to provide information. இது கரெக்டா? அது நாட் கரெக்ட். நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் கேட்கல, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் children actively think about various phenomena around them and have an urge to explore. Children are born with curiosity to learn about the world around them. சார் நம்ம வந்து இப்போ எது கரெக்டுன்னு பார்த்துக்கலாம். அப்போ வந்து எது நாட் கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ சில்ட்ரன் கன்ஸ்ட்ரக்ட் their own theories about various phenomena around them. ஸோ ஒரு சில்ட்ரன் வந்து சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்து அவங்களே ஓன் தியரிஸ் கண்டிப்பாக மேக் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான் வரும். அண்ட் சில்ட்ரன் ஆக்டிவ்லி திங்க் அபவுட் வேரியஸ் ஃபினாமினன் அரவுண்ட் தம் அண்ட் ஹேவ் அன் அர்ஜ் டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லா சில்ட்ரனும் வந்து வாண்டடாக இருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். சில்ட்ரன் ஆர் born with curiosity, இதுவும் வந்து கரெக்ட் தான். 4th ஆப்ஷன் கரெக்ட் தான். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் கேன் நாட் திங்க் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆன் their own அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான். அண்ட் பிரைமரி ரோல் ஆஃப் டீச்சர் இஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். டீச்சர்ஸ் மட்டும்தான் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும், சில்ட்ரனால் திங்க் பண்ணவே முடியாது அவங்களோட ஓன் கான்செப்ட்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு இது. ஸோ நாட் கரெக்டுன்னு வர்றதுக்கு வந்து 23rd ஒனுக்கு வந்து ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டின், சில்ட்ரன்ஸ் ஃபெயிலியர் இன் ஸ்கூல் எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். சஜஸ்ட் தட் சில்ட்ரன் ஃப்ரம் டிஃப்ரைட் பேக்ரவுண்ட்ஸ் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங், அது காரணமாக ஃபெயிலியர் இன் ஸ்கூல். இண்டிகேட்ஸ் தட் ஸ்கூல் ஹேஸ் நாட் been able to cater to the needs and interests of these children. Proves that these children have genetic birth defects and hence should be pulled out from school. Signifies that parents have not been able to support the children to learn. ஸோ ஏன் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து 24th ஒனுக்கு சில்ட்ரன் செகண்ட் ஆப்ஷன் indicates that children's failure in school indicates that school has not been able to cater to the needs and interest of these children. அதான் வந்து ரைட் அண்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். And 25th question, by working in groups, teaching and helping each other, children are able to reflect on their own thought process and shift to a higher level of cognitive activity. Can help can develop misconceptions which interferes with their learning. Can get distracted and hence it is an ineffective pedagogical strategy. Develop competitive tendencies that hinder learning. ஸோ ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு குரூப்பில் ஒரு டீச்சிங் அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர் அந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து டீச்சிங் பற்றி ஒரு லேர்னிங் பற்றி மிஸ்கன்செப்ஷன் டெவலப் பண்ணிக்கிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அண்ட் கெட் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து இன்னும் அது வந்து ஆர்வமாக தான் படிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பீர் குரூப்ஸோட இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணால். அண்ட் டெவலப் கம்படிட்டிவ் டெண்டன்சி, இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு குரூப்ஸில் டீச்சிங் அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர் பண்ணும்போது சில்ட்ரன் வந்து ஆல்வேஸ் ஆர் ஏபிள் டு ரெஃப்ளெக்ட் ஆன் தர் ஓன் தாட் ப்ராசஸ் அண்ட் ஷிஃப்ட் டு அ ஹையர் லெவல் ஆஃப் கோக்னேட்டிவ் எபிலிட்டிங்கிறதா கோக்னேட்டிவ் ஆக்டிவிட்டிங்கிறதா கரெக்டான ஆன்சர். 25th ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. And 26th, in a dash classroom, teachers adapt their pedagogy and vary assessment to cater to individual students. இதுக்கான ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, டீச்சர் சென்ட்ரிக்காக, ப்ரோக்ரெசிவாக, டீச்சிங் டெக்ஸ்ட் புக் சென்ட்ரிக்காக, பிஹேவியரிஸ்டிக்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ரைட்டான ஆப்ஷன் 2 ப்ரோக்ரெசிவ். Next, 27th option, which of the following statements about development is correct? So there is a lot of cultural diversity in the development of children, correct?
Children across the world follow the same sequence and exact time of development. Development occurs in a neat, orderly set of stages predetermined by genetical factors. Development is simple and unidimensional. ஸோ டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரே சேம் சீக்வன்ஸில் எக்ஸாக்ட் டைமில் நடக்காது கண்டிப்பாக. அண்ட் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் இன் அ நீட் ஆர்டர்லி, இதுவும் வந்து வராது. டெவலப்மெண்ட் வந்து அந்த மாதிரி நீட் ஆர்டர்லாம் கிடையாது. டெவலப்மெண்ட் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் வேணால் நடக்கலாம், எவ்வளோ அதிகமாக கூட நடக்கலாம், கம்மியாக கூட நடக்கலாம். டெவலப்மெண்ட் இஸ் சிம்பிள் அண்ட் யூனி டைமென்ஷன் கிடையவே கிடையாது. டெவலப்மெண்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டி டைமென்ஷனல், அது யூனி டைமென்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கான ரைட் அண்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் கல்ச்சுரல் டைவர்சிட்டி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அதான் வந்து ரைட் அண்ட் ஆன்சர். 27th கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. 28th question, which of the following is a major hallmark of the period of middle childhood? Middle childhood பார்த்தீங்கன்னா emergence of make-believe play, development of logical thoughts that is concrete in nature, rapid development of motor skills and overall physical growth, development of scientific reasoning and ability to think abstractly. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் மேக் பிலீவ் பிளேங்கிறது வந்து கொஞ்சம் சைல்டுஹுட் இன்ஃபான்சிக்கு மேலே தான் வரும். அண்ட் ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டர் ஸ்கில்ஸ்னும் அதே மாதிரி தான், இன்ஃபான்சி அதுலேருந்து அந்த சைல்டுஹுட் ஏர்லி சைல்டுஹுட்டில் தான் வரும். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரீசனிங் அண்ட் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அடலசன்ஸில் தான் வரும், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்லாம். அப்போது மிடில் சைல்டுஹுட்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் லாஜிக்கல் தாட் தட் இஸ் கான்க்ரீட் இன் நேச்சர். அதான் வந்து ரைட் அண்ட் ஆன்சர். 28th ஆப்ஷன் நம்பர் 2. அடுத்தது 29th ஸ்கூல் டேஷ் சோஷியலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் வந்து பிரைமரி ஏஜென்சி, செகண்டரி ஏஜென்சினா ஃபேமிலி வந்து பிரைமரி ஏஜென்சி அண்ட் ஸ்கூல் வந்து செகண்டரி ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் 29th கொஸ்டினுக்கு. And which of the following theories propose that children thinking is qualitatively different from that of adults? That is none other than Jean Piaget. இந்த தியரி பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ்னு சொன்னது வந்து ஜீன் பியாஜே அவங்களோட தியரியில். ஓகே, இப்போ சிடிபி வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம், டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் இது மாதிரியே. Thank you for watching.